Dear teachers, good evening. PGTRB Physical Education எக்ஸாம்பிற்காக இன்று முதல் நாம் மீண்டும் படிக்கப் போகின்றோம். இன்று நாம் ட்ரைம்ஸ் PGTRB Physical Education Question Bank வால்யூம் 1 புத்தகத்தில் முதல் பாடமான Principles of Motor Development பாடத்தில் question number 37 to 43 முடியவுள்ள கேள்விகளை படிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக what is fine motor skill, what is locomotor skills என நாம் லேசாக அலசுவோம். What is fine motor skills? நம்முடைய கைகளுடைய ஃபிங்கர்ஸ் அல்லது கை மணிக்கட்டுகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எனலாம். அதே வழியில் வாட் இஸ் லோகோமோட்டார் ஸ்கில்ஸ் என்றால் நம்முடைய உடல் செயல்பாடுகளை அல்லது உடல் இயக்கங்களை வைத்து செய்யக்கூடிய செயல்கள், அதாவது நடப்பது, ஓடுவது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே லோகோமோட்டார் ஸ்கில்ஸ் எனலாம். ஓகேவா? அதே வேளையில் எழுதுவது, வண்ணம் தீட்டுவது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. Question number 37. The principle of differentiation in motor development involves. Motor development உடைய வேறுபாட்டின் கொள்கையானது எதனை உள்ளடக்கியது? Answer. The process by which gives motor skills become more refined into fine motor skills. மொத்த மோட்டார் ஸ்கில்ஸ் ஆனது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆக மாற்றப்படக்கூடிய செயல்முறையை உள்ளடக்கியது தான் என்ன? Principle of differentiation in motor development. ஓகேவா? Then second question, next question number 38. Example of locomotor skill. Locomotor skill உடைய எக்ஸாம்பிள் என்ன? ஹூப்பிங், அதாவது ஜம்பிங், என்னவா? ஜம்ப் பண்ணுவது, அது நமது உடலை இயக்கி செய்யக்கூடிய செயல்பாடு ஆகையால் இது லோகோமோட்டார் ஸ்கில் ஆகும். ஓகேவா? Then next question. Which skill would best be categorized as a non-locomotor skill? என்ன கேட்கப்பட்டுள்ளது இங்கே? எந்த ஸ்கில் ஆனது நான் லோகோமோட்டார் ஸ்கில் என வகைப்படுத்தலாம் அல்லது சொல்லலாம்? எக்ஸாம்பிள் அல்ல, ஆன்சர் ஸ்ட்ரெச்சிங். என்னவா? ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா? ஸ்ட்ரெச்சிங் என்பது நான் லோகோமோட்டார் ஸ்கில். ஓகேவா? லோகோமோட்டார் ஸ்கில் என சொல்ல முடியாத ஒன்று தான் என்ன? ஸ்ட்ரெச்சிங், நீட்சி அல்லவா? நீட்சி என்பது நான் லோகோமோட்டார் ஸ்கில் ஆகும், மாறாக லோகோமோட்டார் ஸ்கில் அல்ல. ஓகேவா? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் லோகோமோட்டார் ஸ்கில் உடைய எக்ஸாம்பிள் அல்லது நான் லோகோமோட்டார் ஸ்கில் என்னவென்றால் ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 40. எக்ஸாம்பிள் ஆஃப் மேனிபுலேட்டிவ் ஸ்கில். எக்ஸாம்பிள் ஆஃப் மேனிபுலேட்டிவ் ஸ்கில். மேனிபுலேட்டிவ் ஸ்கில் உடைய எக்ஸாம்பிள் என்ன? ஆன்சர் கேட்சிங். அல்லவா? நாம் கையாளக்கூடிய செயல்பாடுகள், நாம் செய்யக்கூடிய செயல்பாடு தான் என்ன? எல்லாமே நாம் செய்யக்கூடிய செயல்பாடு தான் அல்லவா? ஆகவே நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் எனலாம். இங்கே எக்ஸாம்பிள் ஆஃப் மேனிபுலேட்டிவ் ஸ்கில் என்னவென்றால் கேட்சிங் சொல்லலாம் அல்லவா? பாலை பிடிப்பது மேனிபுலேட்டிவ் ஸ்கில் ஆகும். ஓகேவா? த நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் மோட்டார் ஸ்கில் டைபிக்கலி டெவலப்ஸ் லாஸ்ட் இன் இன்ஃபான்சி? இன்ஃபான்சி நாம் குழந்தையாக நடந்த போது அல்லது குழந்தை பருவத்தில் கடைசியாக லாஸ்டாக டெவலப் ஆகக்கூடிய மோட்டார் ஸ்கில் என்ன? குழந்தையாக நாம் நடக்கும்போது அல்லது குழந்தை பருவத்தில் கடைசியாக டெவலப் ஆகக்கூடிய, வளர்ச்சி அடையக்கூடிய மோட்டார் ஸ்கில் என்ன? ஆன்சர் வாக்கிங். அல்லவா? வாக்கிங் தான் கடைசியான செயல்பாடாக, குழந்தையினுடைய கடைசி செயல்பாடாக அமையும் அல்லவா? தென் குழந்தை பருவத்தில் அந்த மனிதனுடைய கடைசி செயல்பாடு என்ன? வாக்கிங். ஓகேவா? தென் அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 42. At what age must children begin to exhibit coordinated locomotor skills such as running and jumping? எந்த வயதில்? at what age அல்லவா? எந்த வயதில் பெரும்பாலான குழந்தைகள் ஒருங்கிணைந்த லோகோமோட்டார் ஸ்கில்ஸை வெளிப்படுத்த தொடங்குகிறார்கள்? எந்த வயதில் பெரும்பாலான குழந்தைகள் ஒருங்கிணைந்த லோகோமோட்டார் ஸ்கில்ஸை வெளிப்படுத்த தொடங்குகின்றனர்? அதாவது எந்த வயசுல குழந்தைங்க லோகோமோட்டார் ஸ்கில்ஸை வெளிப்படுத்த தொடங்குகின்றனர் என்றால் வாக்கிங், ஜம்பிங் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் செய்ய தொடங்குகின்றனர். ஆன்சர் 2 to 3 years. 2 to 3 yearsல தான் அவங்க ஜம்பிங், வாக்கிங், பிளேயிங் போன்ற கோஆர்டினேட்டட் லோகோமோட்டார் ஸ்கில்ஸை வெளிப்படுத்த தொடங்குகின்றனர். ஓகேவா? அடுத்த கேள்வி
Question number 43. The development of fine motor skills typically involves. Fine motor skills உடைய வளர்ச்சியானது பொதுவாக எவற்றை உள்ளடக்கியது? ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் உடைய வளர்ச்சியானது எவற்றை உள்ளடக்கியது? ஆன்சர்: the ability to perform tasks requiring hand-eye coordination. கை மற்றும் கண் ஆகியவற்றுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்படக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய ஸ்கில்லை உள்ளடக்கியது அல்லது எபிலிட்டியை உள்ளடக்கியது ஆகும். அதாவது நம்முடைய ஹேண்ட், அதே போன்று கண் மற்றும் கையுடைய ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன், கை மற்றும் கண்ணுடைய கோஆர்டினேஷன் ஆனது தேவைப்படக்கூடிய பணிகளை அல்லவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாஸ்க்ஸை தேவைப்படக்கூடிய பணிகளை கை மற்றும் கண் ஆகியவற்றுடைய கோஆர்டினேஷன் ஆனது தேவைப்படக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய ஸ்கில் அல்லது எபிலிட்டியை உள்ளடக்கியது தான் என்ன? ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் உடைய வளர்ச்சியாகும். ஓகேவா? ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் உடைய வளர்ச்சியானது எவற்றை அல்லது எதனை உள்ளடக்கியது என்றால் கை மற்றும் கண் ஆகியவற்றுடைய கோஆர்டினேஷன் ஆனது தேவைப்படக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய எபிலிட்டியை உள்ளடக்கியது ஆகும். ஓகேவா? ஓகே, நன்றி.